சரக்கு இருக்கு அடிப்பீங்களா? அடிப்பானு ஐ வாணுங்க பெரிய மனுஷனுக்கு எதுக்குண்ணா வாங்க. அவர் சொல்றது இல்லைன்ட்டு பெரிய மனுஷனாக சொல்றீங்கன்னா நான் குடிக்கிறேன். மிச்சம் எழுங்கண்ணா. ஆனால் மிச்சம் எழுங்கண்ணா. சாரி நல்லா சாரா மிச்சம் சாப்பிட்றியா? மீச என்ன மிச்சம் திங்குது தெரியல. அண்ணா இது தப்பா ஒரு ஆளா எனக்கு நாளைக்கே நீ உயிரோட ஏரோட ஆளா அச்சு தம்சம் பண்றேன் நானு. என்ன பேசிருக்காம ஊருக்கு எல்லாம் தாண்ட மாட்டீங்க நீங்க. வெட்டு பண்ண மாட்டோம் நானு தெரியுங்களா? ஐயா 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 என்ன எதுக்கு பேசுறேன் ஐயா பெரிய மனுஷன் இல்ல. போதையில பேசிட்டா சார் ஐயா என்னங்க புது போதை என்ன தலைக்கார பெரிய வச்சு தெரியும் மன்னிச்சிருங்க. திட்டு பசங்களா டேய் டேய் மன்னிச்சிருங்க. அவன் என்ன பெரிய நீ என்ன புடி வெண்ணையா அவன் என்ன லவடே கப்பா ஐயா ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். கையில் உள்ள போட்டுருக்காரு உள்ள ஒரு டவுசர் மேலே ஒரு அது டைஸ் பாது டைஸ். நண்பரை வந்து பிளான் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த நண்பர் வந்து இன்னைக்கு வச்சிருக்க பிளான் வந்து வேற மாதிரியான பிளான். தூக்கம் தான் வருது. சாப்பிட்டோன்னு தூக்கம் தான் வருது. ஏன்னா கம்யூனிட்டி உனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தது இதை போச்சு. பிரியாணியா? எங்க பிரியாணி கொடுத்த? ஒயிட் ரைஸ் வாங்கி கொடுத்த. அதை கொஞ்சம் ரசம் என்னடா நினைப்பாங்க. ஹலோ ஹலோ சார் வந்துட்டேன் சார். அந்த எங்க இருக்கீங்க நீங்க இப்போ? குளம் அந்த குளத்துக்கிட்ட தான் சார் இருக்கோம். அத இப்ப வந்துடுவேன். இந்த குளத்துக்கு அந்த சந்தில் நீங்க வந்துடுறேன். இப்போ நீங்க வாங்க இங்க வந்துரு. போட்டோல பாக்குறதே பயங்கரமா இருந்தது. ஐயா சம்பவம் செய்ய போறோம். சிறப்பான சம்பவம். ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாங்க பக்காவா பிளான் பண்ணிட்டோம் ஐயா. எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டோம். அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் தண்ணி அடிச்சுங்கிறாரு, போதையில் இருக்காரு. சரி நீங்க வாங்க. சரி நான் பாத்துறேன். நீங்க வாங்க. நல்ல மூட்ல இருக்காரு. நீங்க கேமரா நல்லா மறைச்சு வச்சுக்க. நல்ல மூட்ல இருக்காரு. நல்ல மூடுல இவனை பஸ் ஆயிட்டு அனுப்பிடலான்றீங்களா? ஐயா 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 எந்த கோத்து ஊத்து போயிடாதீங்க ஐயா. பாத்துறேன் பிரச்சனை இல்லை. இந்த சரத்தனா உட்காருப்பா. பரவாயில்ல உட்கார் தம்பி. பரவாயில்ல. நான் வந்து இந்த ராமச்சந்திரன் பேசுவேன். பசங்க ஜாப்ல போயிட்டு வந்து வரலாமா? நீங்க இங்க இரு தம்பி. நானும் வரட்டுமாண்ணா? உட்காருங்க. ஐயா பேசுங்க. அண்ணா எவ்வளவு நேரம்னாவா? சரி. அப்பாவோட ஃப்ரெண்ட். என்னப்பா படிச்சிருக்கேன்? டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். தம்பி டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங். இந்த மில்லில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு. அதுதான் தம்பி உட்கார். அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க. பெரிய மனுஷன் உட்காந்து தம்பி உட்கார்ற. பரவாயில்ல. உட்கார். ஐயில் வாணுங்க. உட்காரு. அண்ணா ஐயா தான் சொல்கிறாரு. அவரு இப்போ நம்மளுக்கு வேலைக்கு தான் கேட்க போயிருக்காரு. சரி அப்படி உட்கார்றேன். போட்டு உட்காரு. நான் உட்காருமா? உட்காருமா. சரக்கு இருக்கு அடிப்பீங்களா? பார்க்கண்டா நான் அடிப்பேன். அவரு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமா? பரவாயில்ல நான் பார்த்து தனியாக அடிப்பேனா? அடிப்பாங்க. ஐ வாணுங்க பெரிய மனுஷனுக்கு எதுக்குண்ணா வாங்க. நம்ம ஊர்ல வாணுங்கண்ணா அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்கண்ணா. ஏய் அவரு சொல்ல மாட்டேன்ட்டாரு. ஐ வாணுங்க எதுக்கு? அவர் சொல்றது இல்லைன்ட்டு. ஐ வாங்க. கூடுறா வேணும்னா கூடுறேன். இது பெரிய மனுஷனாக சொல்றீங்கன்னா நான் குடிக்கிறேன். ரொம்ப பெரிய மனுஷங்கன்னா ரொம்ப மரியாதையா இருக்கும். நம்ம தம்பி தான் சித்தப்பா போய்
பெரிய மனுஷங்க திரும்பி குடிச்சிக்கணும், தப்பா நினைச்சாது. இல்லை எனக்கு நான் சாந்தத்துக்கு மேலே தானே தம்பி குடிப்பேன். இன்னொரு கட்டிங் போடுங்க, கட்டிங் போடுங்க. தண்ணி ஊத்தாங்கண்ணா, தண்ணி வேணாம்ண்ணா, தண்ணி கிக்குறாங்கண்ணா. தண்ணி ஊற்றி குடிக்க மாட்டான். மிச்சர் நமக்கு மிச்சர் வேணுங்கண்ணா. அவன் அடிக்க தெரியாது தெரியாது சொல்லிடாதீங்க. கொஞ்சம் பிராண்ட் அடிக்கலாங்கண்ணா, நல்லா இருக்கும், நல்ல பிராண்டு சாப்பிடும். ஆனால் நீங்கள் இது சாப்பிட்றீங்களா? நீங்கள் சாப்பிட்றேன்னா சாப்பிடுங்க. மாட்டு மூச்சல மாதிரி எவ்வளோ குடினாண்டாலே. மரியாதை பேசுறா, எங்க வந்துருவோம் வேலைக்கு? யாரு மரியாதை? மரியாதையா பேசுறா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது சார் இருக்கா தெரியுதா? யாரு சாரி? நல்லா சாரா? மிச்சம் சாப்பிட்றியா? மிச்சம் சாப்பிட்றியா? நான் பாக்குறேன், பாக்குறேன். நீ வீடு கட்டுவான் சார் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் நம்ம இதுதானே சொல்லிட்டு போனாரு அங்கிள். தம்பி போதையில பேசுறான், என்ன போதையில? அப்படின்னா உனக்கு வந்து நான் போதையில இருக்கிறேன், நீ என்ன பிரச்சனை உனக்கு? இது யாரு? நான் சரக்கு யாரு? அவர் சரக்கு தானே வாங்கி வச்சேன். யாரு? தானே சரக்கு வாங்கி வச்சேன். குவாட்டர்லாம் குடிக்கிறோம் ஒரு ஆளு. மொட்டை போட்டுருக்கிறியா? இது நல்ல சரக்கு தானே. எது நல்ல சரக்கு? என்ன மாதிரி சரக்கு குச்சின்னு இந்த ஆளு தெரியுமா? என்ன பாக்குறேன்? என்ன மண்டை இது? நல்லா வச்சுருங்க. என்னடா இது? ஐயா கிணறு என்ன இது? ஒண்ணுமே தெரிய மாட்டேது, ரெண்டு மூஞ்சா தெரியுது. கோயப்பட போறேன் புரியுது. என்ன இது? கிரவுண்டு வந்துடுறா. ஒரு தாண்டா இவரை கூப்பிட்டு வந்து நம்ம ஏரியாவில் நிறுத்தி சின்ன குழந்தைங்களா கிரிகளா. சரி சரி சரி, கொஞ்சம் சரக்கு போட்டோம்னா நீ வாடா, நீ வாடா. மரியாதையை கொடுக்க முடியாடா அண்ணனுக்கு. சரி சாப்பிடுறியா? சாப்பிடு சாப்பிடு. அவரு அங்கிள் வந்தாருன்னா என்னடா சொல்லுவாரு நம்மள? அவரோட ஃப்ரெண்ட் அவரு. அவரு தான சரக்கு வாங்கி வச்சிருக்காரு. எங்க ஏரியாவுடா ஃபாரின் சரக்கு, ஃபாரின் சரக்கு கொண்டு வைக்கிறான். என்ன வாங்குறா? ஐ வாணுங்க பெரிய மனுஷன் எதுக்குண்ணா? நான் அப்பாவுக்கு திட்டுவாங்க. மீஸ் என்ன மிச்சர் திங்குது தெரியல. அண்ணா இது தப்பா நீ என்னடா அவருக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கா? அவர் என்னடா நினைப்பாரு நம்மளை பத்தியா? ஆளா எனக்கு நாளைக்கே நீ உயிரோட ஏரோல ஆள் இருக்குங்களா? அச்சு தம்சம் பண்றேன் நானு. நீங்க கோபப்படுறீங்க. சரக்கு நான் ஊருக்கு நாட்டாம வேற ஏக்கர் நிலம் இருக்கு, எனக்கு குளம் இருக்கு, அது ஃபேக்டரி இருக்கு. இந்த கம்நாட்டியை வந்து உண்ட விட்டீங்க. ஐயா என்ன இந்த சரக்கு
அந்த நாய் எடுத்து என்னண்ட விட்டு நான் ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம நீங்க ஐயா நான் தான் அண்ணையா ஐயா 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 பொறுமையா என்ன பொறுமையா இருக்குது ஏதோ தெரியாம என்னையா பொறுமையா இருக்குது என்ன பேசிருக்காம ஊருக்கு எல்லாம் தாண்ட மாட்டீங்க நீங்க பெட்டு பண்ண மாட்டோம் நான் தெரியுங்களா ஐயா 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 உங்க ரேஞ்சுக்கு நீங்க தேவையில்லை பண்ணி போங்க வண்டி எடுத்து காமுங்க ஐயா சரி மன்னிச்சிருங்க பெரிய மனுஷன் தெரியாம பேச சார் மன்னிச்சிருவா சாரி மன்னிப்பு கேக்குறோம்ல சாரி மன்னிச்சு என்ன மன்னிப்பு ரெண்டு புறம்போக்கள் வந்து சார் என்ன புறம்போக்குறீங்க என்னடா அவன் ஒரு புறம்போக்கு நீ ஒரு புறம்போக்கு இவனாண்ட நாசியம் பட்டு இருக்கிறான் அந்த புறம்போக்கு தந்து என்ன போதைய போட்டா கொஞ்சம் கேட்டுக்கிட்டே பேசுறேன் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் கூட தெரிய மாட்டேன்டா உங்களுக்கு டேய் உங்க ரெண்டு பேரும் வெட்ட வர நான் தெரியுங்களா என்ன நினைச்சிருக்கீங்க என்னடா என்னடா ஐயா 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 சார் தம்பி சார் நான் தம்பி மாதிரி சார் நானு என்ன எதுக்கு பேசுறேன் ஐயா பெரிய மனுஷன் இல்ல போதையில பேசிட்டான் சார் ஐயா என்ன புது போதை என்ன தலைக்கார பெரிய வச்சு தெரியும் மன்னிச்சிருங்க திருட்டு பசங்களா டேய் டேய் ஏய் நீ போடா சாரி சார் என்னடா சாரி என்ன சாரி என்னடா சாரி சார் நான் என்ன சார் கேக்குறீங்க என்னடா கத்துற சார் என்ன அப்ப நீங்க என்னடா கத்துற அவன் பரதேசி அவன் பண்ணானா அந்த பரிதேசி அவன் வந்து விட்டானா அவன பேசுறான் என்னடா பேசுற சார் நீ என்ன பேசுற ரைட்ஸ் இல்ல சார் நீ ஏன்டா என்ன பேசுற சார் நானும் மோசமான ரவுடி தான் என்ன ரவுடி என்னடா பண்ணுவீங்க ஒரு ரவுடி தான் காட்டா பாக்கலாம் ரெண்டு பேரும் இந்த எல்லை தாண்ட முடியாது டேய் மூஞ்சில நிக்கற போடா நாயே திருட்டு நாயங்களா சார் நான் இல்ல சார் என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க சார் தப்பு பண்ணிட்டீங்க நீங்க என் வண்டியில கொண்டு போக வேண்டாம் உன்ன புறம்போக்கு நாய்ங்க ஒரு புறம்போக்கு அதுக்கு மேல எச்சக்காராது நாய்ங்களா சார் என்ன லிமிட் மீறி சார் சாரி சார் என்ன சார் தெரியாம ஏதாவது பதிவு பண்ணி தான் சாரி சார் ஓகே சாரி சார் தண்ணி அடிச்சுட்டு என்னையே அவன் என்னென்னவோ பேசுறத பேச்செல்லாம் பேசுறான் என் மானத்தை வாங்கிட்டானுங்க நான் இவ்வளவு ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு கூட அந்த திருட்டு மரியாதையா கொடுத்து மண்டையில கிரவுண்டான்றான் இதான்றான் அதான்றான் என்னடா பண்றது நானு எப்படி வீடு போய் சேர நான் பாக்கண்டா முன்னாட்டிங்க சார் இங்க பாருங்க சார் கொஞ்சம் அமைதியா இருங்க நாங்க வந்து அவன் ஏதோ போதையில பேசிட்டான் என்னடா போதையில பேச அவசரப்படாது ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சு கேட்டுங்க சார் தாய்வாளி சார் நான் பொறுமையா தான் சார் பேசுறேன் எதுக்கு சார் நான் பேசுறேன் சார் திருட்டு போயிடா நீ கூட திருட்டு நாய்ங்களா ரெண்டு நாய்களை சேர்ந்து என்ன இவ்வளவு அம்மாவை பத்திட்டாங்க சார் போத தெரிஞ்சிரு சார் மன்னிப்பு கேட்டுறேன் கால் மன்னிப்பு மண்ணு பார்த்து மயிராவுது திருட்டு நாய்ங்க சார் என்ன சார் வேற என்னதான் சார் பண்றீங்க என்னடா மயிரா பண்ணுங்க தெரியாம மட்டும் அவனையும் ஒதிக்கிறேன் நான் அவங்க யார் சார் அவர் யார் சார் அவங்க என் ஃப்ரெண்டுடா அவன் அந்த நாய் பேச்சுக்கிட்டு சரிசமமா உட்கார வச்சு பாடுறான் நான் இவ்வளவு பேரு ஆளுன்னு கூட நினைக்காம மொத தப்பு அதுதான்டா சார் நான் சொல்றது தயவு செஞ்சு பொறுமை கேளுங்க சார் நீடா புரிய வைக்கிறியா எனக்கு நீ என்ன புரிய வைக்கிறியா எனக்கு ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார் அங்க ஒரு கேமரா இருக்கு சார் அவன் என்ன பெரிய நீ என்ன பெரிய வெண்ணையா அவன் அவடே கப்பால் சார் அவன் சின்ன பையன் சார் நீ மயிறு பையன் அவன் ஒதுக்காம விட மாட்டான்
சார் 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 ஏய். அவசரப்படாதீங்க சார். உங்களை வெட்டி போடாம ஏய், அவர் வர சொல்லிட்டு அவர் வர சொல்லிட்டு என்னடா அவனை என்னடா பார்த்து சொல்றீங்க? சார் டேய், இரு சார் 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 வீட்டுல சார் 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 கோபப்படாதீங்க இங்க பாருங்க நாங்க ஐயா நாங்க யூடியூப் சேனல் ஐயா என்னடா நினைச்சீங்க? சார் நான் சொல்றத கொஞ்சம் பொறு நிமிஷம் வேணா ஒரு கேமரா எடுத்துடா என்னடா என் மயிரை எடுத்து- டேய், சார் 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 இருங்க சார் இருங்க அவசரப்படாதீங்க சார் வாடா இங்க கேமரா என்னடா நீங்க? சார் சார் திருட்டு நான் சொல்றது சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சார் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சார் என்ன என் மயிறு இதெல்லாம் என்னடா இது? என்ன இது? சார், சார். என்ன நாப்பக்கத்தா? இந்த நாப்பக்கத்தடா நீ. திருட்டு நாய்களா? சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சார் இந்த டேய், இந்த எல்லையை தாண்ட விட மாட்டான் உங்களை. ஏய் கேமரா எடுத்து கேமரா கிட்ட வர சார் 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 புறம்போக்கு நீ நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண வரேன். சார் நான் யூடியூப் சேனல் சார் டேய், நாங்க யூடியூப் சேனல் என்ன மயிறு சேனல்? சார் நான் சொல்றது பொறுமை கிடையாது சார் உங்க ஃப்ரெண்டு தான் சார் உங்களை ப்ராங்க் பண்றதுக்காக கேட்டிருந்தாரு ப்ராங்க்ன்றது இந்த மாதிரி கோவப்படுத்தி நீங்க எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறீன்ற அவர் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் கூப்பிட தான் சார் போயிருக்காரு என் குணம் உங்களுக்கு தெரியல. ஐயா நான் வேணி உண்மையான முகம் தெரிஞ்சுன்னா நான் உங்களை எல்லாம் டேய், புறம்போக்கு என்னடா அவரை கூட்டிட்டு- இருங்க இவர் தானே பண்ண சொன்னார் என்னடா தமாச்சு? என்ன தமாச்சு? என்ன பிராங்க்லிங் பண்ணுன்னு இப்படி எடுத்து வந்து என்ன இவ்வளோ டென்ஷன் ஆக்கி விட்டீங்க? ஆ? குடிக்க கூட இல்லை நான் கீழே தானே ஆனா குடிக்க மாட்டேன் நான் குடியாரு நாங்க ரெண்டு பேருமே குடிக்க மாட்டோம் சும்மா அது அவங்க எடுக்கிற மாதிரி எடுத்து உங்களை டைவர்ட் பண்ணிட்டு ஊற்றி ஆனா அவர் பிளான் பண்ணி அவர் வந்தோன்னே அவர் எழுந்து போயிட்டாரு நாங்க வந்து வேலைக்காகலாம் வரல நாங்க ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அதுக்காக ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் நான் எதுவும் தப்பா நினைச்சேன் இப்போ எப்படின்னா குடிக்கும் போது ஒரு சம்பவம் நடக்க முடியல நிறைய பேர் அனுபவிப்பாங்கல்ல இப்போ குடிச்சிட்டே இருப்பாங்க அவன் குடியாரம் வந்து திடீர்னு பார்த்தனா வந்து ஒரு நல்ல போதை ஏறியன்னு மரியாதை குறைவா பேசுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அந்த தப்பா நினைச்சேன் நாங்களும் உங்க தம்பி மாரி தானே புள்ள மாரி நினைச்சிட்டாலும் பரவாயில்லண்ணா ஏதோ வரானுங்க முதல்ல சொல்ல மாட்டேன் இதெல்லாம் இப்படி எடுத்தாந்து தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் உண்டாக்குற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயா அதே வந்துடுறேன் ஐயா நீங்க பேசிட்டு பேசுங்க மனுஷன் என்னடா அப்நார்மல் ஆயிட்டாரா அவரு ஹெல்மெட் விட்டு அடிச்சாரு தெரியுமா ஹெல்மெட்டா மொத்தம் 2 டட்டி விழுச்சு எனக்கு கையில ஓங்கலாம் மண்டையில வாங்கிருந்தேன் ஏய் சமாதானமா படுத்த முடியல அவரா அப்பா நான் எனக்கு பயம் விட்டேன் எனக்கு பயம் கொடுத்து அவருக்கு ஹெல்மெட் ஏத்திட்டு ஹெல்மெட் எவ்வளோ அடிச்சாரா அவரா பட்டு விடுறீங்க ஆளு காலியா இருக்கு ஐஸ் சரியான அவர் ஆளு சரியான இந்த ஏரியாக்காரர் விடுங்க அவரு ரிட்டையர்டு மிலிட்டரி மாதிரி ஒரு கையை பார்த்து ஒரு அட்டி எழுது இங்க நிக்கிற ஒரு கை அங்க வருதுங்கிற சிங்கம் படத்துல தானி நிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுங்க கைஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க வேற மாதிரி இன்னைக்கு சம்பவம் ஆகி வச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களின் ஆதரவு தான் எங்களோட அடுத்த முயற்சி அடுத்த வீடியோல சந்திப்போம் அப்புறம் வந்து நம்ம எடிட்டருக்கு வாண்டட் இருக்கு ஸோ வந்து உங்களுக்கு எடிட்டிங் தெரியும் இன்ட்ரெஸ்ட்னா உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன் மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் அதுக்கு உங்க ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க உடனே கால் வரும் கிட்டத்தட்ட ஒரு 5 எடிட்டர் நம்மளுக்கு தேவைப்படுது உடனே கான்டாக்ட் பண்ணுங்க ஃபுட்டு ரூமு எல்லாமே ஃப்ரீ அது மட்டும் வேற ஏதாவது சொல்லட்டுமா சம்பளமும் ஃப்ரீ சம்பளமும் நீங்க சம்பளம் ஃப்ரீயா வேலை பார்க்கணும் நாங்கள் உங்களுக்கு ஃபுட்டு சரி சம்பளம் உண்டு சேலரி பிளஸ் ஃபுட்டு ஃப்ரீ கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க டீடைல் சொல்றோம். ஹே கைஸ் உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா ப்ரமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா ஸோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும். உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளேல உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களோட பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். உடனே கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.